தங்கத்தை வந்து இங்கே தான் பியூரிஃபிகேஷன் பண்ணி பார்க்கும்போது செங்கலா படம் 25 செங்கல் பட்டது இங்கே தாங்க. இதுக்கு 800 டன் தங்கத்தை வந்து இங்கே இது வீட்டில் பண்ணியிருக்காங்க. அங்கே வேஸ்டேஜ் அது வந்து என்ன பண்ணால் இங்கே கொட்டி வச்சுருக்காங்க. இது வந்து 250 ஏக்கர் நில பரப்பில் வந்து இது இருக்குது. 25 மில்லியன் டன் இதில் வந்து மண் இருக்குது. இதில் வந்து 25,000 கோடி தங்கமும் இதில் இருக்குது பூமிக்கு மேலே. பொருள் போடையில் அது மாதிரி டைமண்ட் ட்ரில்லிங் பண்ணாங்க. ட்ரில் பண்ணி மண்ணை எடுத்து அதை வந்துட்டு அங்கே எல்லா 9 மாதிரி சைனாட்டு டம்ப்லையும் மலை எடுத்து அந்த சாம்பிள் எடுத்து பார்த்துட்டு அது தங்கம் இருக்குது. இது மாதிரி 9 மலைகள் 9 மலை இருக்குது. 9 மலை இருக்குது. 250 ஏக்கரில் இருக்குது. இது சுற்றி தங்க சொதுக்க பகுதியில் எல்லாம் கொட்டி இருக்குது. இதில் தங்கம் இருக்குது. கொட்டி கிடக்குது. எவனுக்கா கொடுத்தானோ 25,000 30,000 கோடிகளாம் கொடுக்க போகிறா. கொடுத்தவரை வாங்கி போகிறான். கோல்டு தங்கத்தை எடுக்க போகிறான். எடுத்து அவன் எடுத்துன்னு போகிறான். ரிசர்ச் டெவலப்மெண்ட் லேப் ஒன்று இருக்குங்க. அங்கே வந்து ரிசர்ச் அனுப்புனாங்க. அங்கே போனோம்னா தங்கத்தோட பல மடங்கு அதிகமாக விலை உயர்ந்த மினரல்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, என்ன மாதிரியான மினரல்? பெல்லிடியம், டங்ஸ்டன், டைமண்ட், சில்வர், காப்பர், கோல்டு இத்தனை இதில் இருக்குது. இப்போ இதை இந்தியாவே பண்ணால் இன்னுமே நம்ம மக்களுக்கு வேலைகள் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி இந்தியாவுக்குமே ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க? இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு தானே. மலையில் அடிச்சுட்டு போகிற தண்ணியை எடுத்து அலசினோம்னா அதில் கொஞ்சம் தங்கம் கிடைக்கும். நிச்சயமாக கிடைக்கும். அது அப்போ வதந்தி கிடையாது. வதந்தி இல்லை, உண்மை. நிறைய பண்ணிக்கிறீங்க. இந்த மண் அடிச்சுட்டு போதீங்கன்னா அது அடிச்சு போனால் வந்து அதுதான் சொல்கிறீங்களே. எதுக்காக இதை பண்ணணும்னு கேட்டால், இப்போ இந்த மண் போது கிரஷிங். இது கிரஷிங் கிடையாது. தங்க வந்து எடுத்து அந்த கோர்ஸில் வந்து கிரஷிங் பண்ணோம், கிரைண்டிங் பண்ணோம், எல்லாமே பண்ணோம், பியூரிஃபை பண்ணோம். அது இங்கே அப்படி கிடையாது. இது பூமியில் இருக்குது. வணக்கம் நேர்களே, நம்ம இப்போ கேஜிஎஃப்ல இருக்க சைனைட் மலையில் இருக்கோம். ஸோ கேஜிஎஃப் பற்றி பல விஷயங்களையும் நம்ம பார்த்துட்டு வரோம். அதுலேயும் குறிப்பாக கேஜிஎஃப்ல தமிழர்களோட நிலை, தமிழர்கள் எப்படி இங்கே வாழ்ந்தாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். இப்போ இந்த சைனைட் மலைனா என்ன, அதை மட்டும் இல்லாமல் இது எதற்காக யூஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக கேஜிஎஃப்பின் முன்னாள் ஊழியர் புருஷோத்தமன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், சைனைட் மலை பேரே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. சைனைட்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பாய்சன்னு. இது மலை என்ன மலை சார்? இது வந்து 1880 வந்து ஜான் டெய்லர் கம்பெனி இங்கிலாந்து வந்து இந்த தங்க சொத்து தோடினாங்க. அப்போ அதுலேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த தங்கத்தை வந்து பூமிக்கு அடியிலேருந்து மேலே கொண்டு வந்துட்டு அதை தங்கத்தை பிரித்து எடுக்கிறது. தங்கத்தை பிரித்து எடுத்து அதிலேருந்து வேஸ்டேஜ் இல்லைங்களா, வேஸ்டேஜ் மண் தான் அந்த மண். இது வந்து மெட்டலர்ஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தங்கத்தை பிரித்து யூனிட். இது ஓகே. இந்த ஃபேக்ட்ரி வந்து மில். இது தங்கத்தை வந்து இங்கே தான் பியூரிஃபிகேஷன் பண்ணி பார்க்கும்போது செங்கலா படம் 25 செங்கல் பட்டது இங்கே தாங்க. இதுக்கு 800 டன் தங்கத்தை வந்து இங்கே இந்த இது வீட்டில் பண்ணியிருக்காங்க. அங்கே வேஸ்டேஜ் அது வந்து என்ன பண்ணால் இங்கே கொட்டி வச்சுருக்காங்க. இது வந்து 250 ஏக்கர் நில பரப்பில் வந்து இது இருக்குது. 25 மில்லியன் டன் இதில் வந்து இந்த மண் இருக்குது. இதில் வந்து 25,000 கோடி தங்கமும் இதில் இருக்குது பூமிக்கு மேலே. இது எல்லாமே எப்போன்னு கேட்டால், அந்த பழைய காலத்தில், அந்த காலத்தில் வந்து பிரிட்டிஷர் காலத்தில் வந்து டெக்னாலஜி அவ்வளோ கிடையாதுங்க. எடுக்கூடிய இது இல்லைங்க. இல்லாதனால என்ன பண்ணிட்டான்னா, கொஞ்சம் தங்கத்தை எடுத்து மீதி இங்கே போட்டுட்டான். இதை வந்து செக் பண்ணி பார்த்தாங்க. MBSL, GSI ப்ளஸ் நிறையா ஏஜென்சி, ஆஸ்திரேலியன் கம்பெனி, டேவிட்டன் போன் கம்பெனி, இவங்கெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்தா அங்கங்கே ட்ரில் பண்ணாங்க. பொருள் போடையில் அது மாதிரி டைமண்ட் ட்ரில்லிங் பண்ணாங்க. ட்ரில் பண்ணி மண்ணை எடுத்து அதை வந்துட்டு அங்கே எல்லா 9 இது மாதிரி சைனாட்டு டம்ப்லையும் மலை எடுத்து அந்த சாம்பிள் எடுத்து பார்த்துட்டு அது தங்கம் இருக்குது. இது மாதிரி 9 மலைகள் 9 மலை இருக்குது. 9 மலை இருக்குது. 250 ஏக்கரில் இருக்குது. இது சுற்றி தங்க சொதுக்க பகுதியில் எல்லாம் கொட்டி இருக்குது. இதில் தங்கம் இருக்குது. இதில் தங்கத்தை மட்டும் என்ன, இது இந்த மண்ணில் தங்கம் இருக்கிறதுனால வந்து இப்போ வந்து இதை வந்து டெண்டர் விட்டு பண்ணணும். அதுக்கு இதை வெளிநாட்டில் வந்து நிறைய பேர் கேட்டாங்க. அப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்க முடியாதுன்றாங்க. இப்போ தங்க சங்கம் மூடப்பட்டு 23 ஆயிடுச்சு. 23 வருஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து அது விட்டுணும் ஏற்கனவே விட்டுட்டு இது பணத்தை வாங்கிக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது இன்னும் டிசம்பர் ஜனவரியில் வந்து பண்ண போகிறாங்க. இந்த மண் வந்துட்டு இது ஒட்டுமொத்த கேஜிஎஃப்ல இருக்குதுங்க. இது ஒட்டுமொத்த இங்கே மட்டும் இல்லைங்க, நிறைய ஷாப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 5 மைன்ஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம 3 பண்ணுறாங்க. நைனி மைன்ஸ், ஷாமிட்ரி, மைசூர் மைன்ஸ், சிகிகுண்டா, பெசானாத்தம், ராமகிரி, இது ஆந்திர பிரதேஷ் கூட நம்மளோட மைன்ஸ் இருக்குது. சிகிகுண்டா, பெசானாத்தம், அப்புறம் வந்து ராமகிரி இருக்குது, கதக் இருக்குது. ஆந்திராவில், கர்நாடகாவில் வந்து கோல்ட் மைன்ஸ் தான். இதுதான் ஃபேமஸ் கேஜிஎஃப் தாங்க. இது வந்து வெறும் மண் படிவங்கள் மட்டும்தான். மண் படிவம். இது வந்து மலை கிடையாது. மலை கிடையாது. சைனைட் அப்படின்ற பேர் வர்றதுக்கு என்ன காரணம் சார்? இது தங்கத்தை வந்து பிரித்து எடுக்கிறதுக்காக வந்துட்டு சைனாய்டு போட்டே தீரணும். சோடியம் சைனாய்டு போடுறோம். சோடியம் சைனாய்டு வந்து குஜராத்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. பிஜிஎம்எல் வந்து குஜராத் வாங்கிட்டு அந்த சோடியம் சைனாய்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் தான் தங்கத்தை பிரித்து எடுக்க முடியும். அது வந்து தங்கத்தை வந்து இந்த மாதிரி இதை வந்து தூள் பண்ணிடுறாங்க, கிரைண்டிங் பண்ணிடுறது. அங்கேருந்து வரும்போது பாதையாக வருது. அங்கே வந்து க்ரஷர் ஹவுஸ் இருக்குது. க்ரஷர் ஹவுஸ் வந்து அங்கே சின்னதாக ஒடிக்கிறாங்க. அப்புறம் ஜெல்லி மாதிரி ஒடிக்கிறாங்க. அதன் பிறகு இங்கே வந்து ப்ரைமரி டியூப் மில் இருக்குது, செகண்டரி டியூப் மில் இருக்குது, பால் மில் இருக்குது. இதெல்லாம் போட்டோன்னா பவுடர் ஆகிப்போகுது, மாவு மாதிரி ஆகிடுது. அந்த மாவு என்ன பண்ணுறாங்க, அது கூட
தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சோடியம் சைனைட் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது பண்ணாங்கன்னா அது என்ன பண்ணி தங்கத்தை கரைச்சி எடுத்துது. தங்கத்தை வந்து தனியாக எடுக்குது. எடுத்தோடனே என்ன ஆகி போச்சுன்னா அதை வந்து ஸ்மெல்டிங் ரூம் கொண்டு போகிறாங்க. ஜிங்க் டேபிள் இருக்குது, ஜேம்ஸ் டேபிள் இருக்குது, மறுபடியும் வந்து ஜிங்க் இருக்குது, அதெல்லாம் போடுறோம். கார்பன் பல்ப் இருக்குது, ஃப்ளோட்டேஷன் பிளான்ட் இருக்குது, பல நிறையா விதமான ஆப்ரேஷன்ஸ் இருக்குது இதில். அங்கெல்லாம் எடுத்து தங்கத்தை பிரித்து எடுத்து முடியாத கட்டத்தில் வந்து இங்கே விட்டுறாங்க. அப்போ வந்து அன்றைக்கி அந்த காலத்தில் வந்து மாடர்ன் டெக்னாலஜி இல்லைங்க. இப்போ வந்து டெவலப் ஆகிட்டு இருக்குது டெக்னாலஜி, பாருங்க நிறையா இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா அப்போ வந்து 3 கிராம் தங்கத்தை கூட இதை 10 கிராம் மேலே தான் எடுக்க முடியும். ஏன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இல்லைங்களா, அது அதிகமாக இருக்கிறதுக்காக அப்போ விட்டுட்டாங்க. இப்போ வந்து ஒரு டன்னுக்கு 0.6 கிராம் இருக்குது இந்த இதில். 1 கிராம் டு 0.6 கிராம் ஒரு டன்னு பண்ணியானா 600 மில்லி தான் உனக்கு கோல்டு கிடைக்கும் இதில். இது வந்து வையபிளாக இருக்குது. இது ப்ராஃபிட்னு சொல்கிறான் வெளிநாட்டுக்காரன். அதுக்கு அவன் போட்டி போடுறான் எடுக்கிறதுக்காக. சார் இப்போ முன்னாடி வந்து தங்கம் நிறையா வந்துக்கிட்டு இருந்தது, அப்போ வந்து ப்ராஃபிட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதில் ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி கன்ஃபியூஷன். அப்போ என்னன்னு கேட்டால் ஓப்பன் மார்க்கெட் தங்கம் வந்து 5000 ரூபாய் 6000 ரூபாய்க்கு அடிச்சுங்க. எது சவரன். ஆனால் தங்க சுகம் ஆழ போக போக 10,000 ரூபாய்க்கு மேலே செலவாச்சு. ஓகே, அதுக்கு என்ன பண்ணிட்டான், வெளி மார்க்கெட்டில் வந்து 6000 ரூபாய்க்கு இது பூமிக்குள்ள போய் 10,000 இருக்குது நஷ்டம்னு சொல்லிட்டு அதை வந்து கம்பெனியை க்ளோஸ் பண்ண முடிவு பண்ணிட்டானுங்க. இப்போ வந்து ஒன்றுமே இல்லை, கவர்மெண்ட் ஒன்றும் இது செலவே இல்லை. கொட்டி கிடக்குது, எவனுக்கா கொடுத்தானோ 25,000 30,000 கோடிகளாம் கொடுக்க போகிறான். கொடுத்தவன வாங்கி போகிறான், அவன் கோல்டு தங்கத்தை எடுக்க போகிறான், எடுத்து அவன் எடுத்துன்னு போகிறான். நாட்டுக்கு நான் வந்துச்சு ஒட்டுமா விற்றுட்டோம், பணம் கட்சி போச்சு, நம்மளுக்கு முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் வேலை. எவனோ என்ன பண்ணி போட்டோன்றதுக்காக கவர்மெண்ட் ஏம். இன்னும் விஷயம் சொல்ல போனால் இந்த தங்க படிவம் எடுக்கிறதுக்காக வந்து இது வந்து செயற்கையான மலை, இது இயற்கையான உருவான மலை கிடையாது. தங்கத்துலேருந்து அந்த மண்ணை கொண்டு அது கோர்ஸை கொண்டு வந்து தங்கத்தை எடுத்து பிரித்து எடுக்கப்பட்டு அது வேஸ்டேஜ் போட்ட மண். இதில் வந்து தங்கம் இருக்கிற கண்டுபிடிச்சனால தான் இன்றைக்கி எல்லாமே இது மேலே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இதை வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் ஒரு 100 டன் மண் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஹைதராபாத்தில் ஒன்று இருக்குது. ஹைதராபாத்தில் நான் பிரஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் லேப் ஒன்று இருக்குங்க. அங்கே வந்து ரிசர்ச் அனுப்புனாங்க. அங்கே போனோம்னா தங்கத்தோட பல மடங்கு அதிகமாக விலை உயர்ந்த மினரல்ஸ்லாம் இருக்குது. ஓகே, என்ன மாதிரியான மினரல்? பெல்லிடியம், டங்ஸ்டன், டைமண்ட், சில்வர், காப்பர், கோல்டு, இத்தனை இதில் இருக்குது. இந்த 250 ஏக்கர் மலையில் எல்லாமே இருக்குது. தங்கத்தோட 3 மடங்கு உயர்ந்தது இது பெல்லிடியம்னு சொல்லிட்டு. அந்த மெட்டல் இது இருக்குது. அந்த மெட்டலுக்கு என்ன ஆச்சுன்னா இப்போ அது வந்து ப்ராஃபிட் ஆஃப் ஆகிறதுக்காக அரசாங்கத்துக்கு வந்து அந்த ரிப்போர்ட் பார்த்தோம் தான் இப்போ கவர்மெண்ட் வந்து கம்பெனி க்ளோஸ் ஆகிட்டு 23 வருஷம் ஆச்சு. 120 ஆண்டு காலமாக அது கொட்டி கிடக்குது. யாரும் இப்போ கண்டிக்கவே இல்லை, எந்த முயற்சியும் பண்ணல. ஆனால் வந்து ஒரு 1987 வந்து அப்போ வந்து என்ன பண்ணாங்க, இந்திரா காந்தி வந்தாங்க. அப்போது ஷீலைட் பிளான்ட் பண்ணி ஷீலைட் இருக்குது ஒன்று, இதில் ஷீலைட் இருக்குது. எல்லாமே ஸ்பேஸுக்கு தான், இஸ்ரோக்கு யூஸ் ஆகுது. இது எல்லாமே டங்ஸ்டன்னு ப்ளஸ் ஷீலைட்லாம் அங்கே அதுக்கு டிஃபென்ஸுக்கு யூஸ் ஆகுதுங்க. உலகத்தில் வந்து டங்ஸ்டனுக்கு வந்து அவ்வளோ டிமாண்ட் ஜாஸ்தி இருக்குது. இந்தியாவில் இருக்கிறது ஒட்டுமொத்த பார்த்தா 3 டன் 4 டன் தான் இருக்குது இந்தியாவிலே. ஸோ அந்த டங்ஸ்டன் இதில் இருக்குது, ஷீலைட் இது இருக்குது. ஸோ அந்த அம்மா என்ன பண்ணால் இதை வந்து பிரிக்கணும்னு சொல்லி ஷீலைட் பிளான்ட் போட்டாங்க. ஷீலைட்டை எடுத்து என்ன பண்ணால் அதை 100% ப்யூரிஃபை பண்ண முடியல. 60% பண்ணாங்க, அது மேலே பண்ண முடியல. ஒட்டுமொத்தமாக ஷீலைட் எடுக்க முடியல. அதை என்ன பண்ணாங்க, அப்படியே 10 டன்கள் விற்றுட்டாங்க. அதே பிறகு தங்கத்தை எடுக்கிறதுக்காக இதில் வந்து என்ன பண்ணாங்க, இன்னொரு பிளான்ட் போட்டாங்க, ப்ளீச்சிங் பிளான்ட்டுன்னு. அது என்ன பண்ணோன்னா இந்த சைடு மண் இருக்குது இல்லையா, இந்த மண்ணு கூட கொஞ்சம் சிமெண்ட்டு சோடியம் சைனாய்டு சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணோம். அது பண்ணிவிட்டு அது என்ன பண்ணோம், இது மாதிரி கோலி மாதிரி வருங்க. அத்தை வந்து ஒரு பால் மில்லில் போட்டு அதை ரொட்டேட் பண்ணோம்னா அது பேர் அக்ளாமரேட்ஸ். அத்தை என்ன பண்ணோம், பூமிக்கு இது இல்லையா, மேலே வந்து தாஷீட் போட்டு அதை கொட்டிட்டு அது மாதிரி 72 ஹவர்ஸ் வந்து அந்த சோடியம் சைனாய்டு சோடியம் ஹைட்ராக்சைடு அந்த இதை வந்து அந்த லிக்விடை வந்து ஸ்ப்ரே பண்ணோம். மேலே ஸ்ப்ரே பண்ணால் இந்த அக்ளாமரேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே நிற்கும், அது கோலி மாதிரி நிற்கும். அதுக்கு தங்கமெல்லாம் பிரித்து எடுத்து அப்படியே தண்ணி மாதிரி வந்துடும். எடுத்து கார்பன் காலம் போடுவாங்க. 8 கார்பன் காலம் பண்ணோம்னா இந்த தண்ணியில் இருக்கிற லிக்விட் ஆச்சு பார்த்தா, லிக்விடில் இருக்கிற எல்லா விதமான தங்கமாக ஃபுல்லாக எதில் இருக்குது எல்லாம் மேலே அது வந்துடும். கீழே போகும்போது ஈஸியாக போயிடும். அந்த தண்ணிக்கு வந்து வெளியே போனால் ஆடு மாடு செத்துடனுக்காக அதை நியூட்ரைஸ் பண்ணுவோம். அதுக்கு ப்ளீச்சிங் பவுடர் போட்டு அதை நியூட்ரைஸ் பண்ணி சைனாய்டு கீழே போட்டு பண்ணி விட்டு வெளியே அனுப்புவோம். ஏன்னா பூமியுடைய கிரவுண்ட் வாட்டரும் மாசுபாடாக ஆகுது, ஆடு மாடுகளுக்கு பிரச்சனை வராது. அந்த மாதிரி பண்ணுவாங்க. இதில் வந்து இவ்வளோ மினரல்ஸ் இருக்குது இன்னும். சரி, இப்போ நீங்கள் சொல்கிறது இந்திரா காந்தி பீரியடில் அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஃபாரின் கம்பெனிஸ்க்கு இதை சேல் பண்ணுறதா ஐடியா இருக்காங்க. இப்போ இதை இந்தியாவே பண்ணால் இன்னுமே நம்ம மக்களுக்கு வேலைகள் அதிகமாக கிடைக்கும், அதே மாதிரி இந்தியாவுக்குமே ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க? இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு தானே சார். மத்திய அரசாங்கம் யாருக்கு எடுக்கல அப்படின்ற காரணம்னு கேட்டோம்னா, எல்லா பப்ளிக் செக்டர் யூனிட்டை வந்து அரசாங்கம் வந்து ப்ரைவேட்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரைவேட்டேஷன் பண்ணும்போது இந்த தங்க சுரங்கத்தை வந்து எதுக்காக அவர் இன்வெஸ்ட் பண்ணுறது? ஏற்கனவே வந்து ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட் வந்துச்சு. தங்க சுரங்கம் வந்து பூமியில் இருக்கிறது வந்து இது எடுத்தால் லாஸ் ஆகுது. இது வரைக்கும் பார்த்தோம்னா 1600 கோடி ரூபாய் லாஸ்ன்னு காமிக்கிறாங்க படிப்படியாக.
அது லாஸ்ட் ஆகும்போது பார்த்தோம்னா 30 கோடி இருந்துச்சு. அது அரசாங்கம் கொடுத்த பணத்துக்கு வந்து பிளான் நான் பிளான் லோனுக்கு வந்து வட்டி போட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டு இன்றைக்கி 1600 கோடி ரூபாய் காமிக்கிறாங்க. ஒட்டுமொத்த லாஸ் வந்து 216 கோடி ரூபாய் தான். இவங்க காமிக்கிற 1600 கோடி ரூபாய் காமிக்கிறாங்க. அதுக்காக ஏன் இதை போய் நம்ம இருக்கணும், ஏன்னா ப்ரைவேட் கொடுத்துடலாமே என்று அரசாங்கோட எண்ணம். இன்னும் விஷயம் சொல்ல போனால் இந்த தங்க சுரங்கத்தை வந்து பார்த்தா இந்தியா நாட்டுக்கே வாழ்வு கொடுத்தது, உயிர் கொடுத்தது இந்த பூமி எப்படின்னு கேட்டால் இந்தியா 1947 விடுதலை அடைஞ்ச பிறகு, சுதந்திரம் பெற்ற பிறகு ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் பிளான் 5ஆவது திட்டத்தில் உலக வங்கியில் கடன் வாங்கும் போது வந்து இந்தியாவை வந்து புதுசாக இப்போ தான் ஆகிக்குது. 47 விடுதலை ஆகிருக்கு. எத்தனை நம்பி கொடுக்கணும்னு சொல்லும் போதோ ஜவஹர்லால் நேரு கோலா தங்க சுரங்கம் ஒன்று இருக்குது, அங்கே தங்கம் பாடி இவ்வளோ இருக்குது, அத்தனை நம்பி கொடுக்கணும். நாங்கள் இத்தை வந்து வச்சு இந்த தங்க சுரங்க இந்த கம்பெனியை வச்சு தான் உலக வங்கியில் கடன் வாங்கிட்டு இன்றைக்கி வந்துருக்கு. ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா என்னென்னா இதை நடத்தினா சார் 25,000 கோடி ப்ரைவேட்டுக்காரன் வந்து இது ப்ராஃபிட்டாக நடத்தலாம். ப்ரைவேட்டுக்கு நடத்த முடியும், மத்திய அரசாங்கம் யார் நடத்த முடியாது. நடத்தணும்னு எண்ணம் இல்லை அவங்களுக்கு. எதுக்காக ரிஸ்க் எடுத்துக்கணும், இதை விற்றுட்டு யாருன்னா பண்ணிட்டு போட்டோம். அந்த மாதிரி பிரச்சனைங்க இது. இந்த பிரச்சனைகளை தான் இது வந்து மத்திய அரசாங்கம் கை கழுவி போட்டுக்குதுங்க. இப்போ எவ்வளோ அட்லீஸ்ட் நாங்கள் எங்களுக்கு பிரச்சனை தெரியுமா சார், ஒன்று நீ நடத்த முடியல எவனுக்கு கொடுத்துடு, அவன் நடத்திட்டோம். அது எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குது, டைரக்ட் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இருக்கிற தொழிலாளி கிடைக்க வேண்டிய சலுகை இருக்குது இல்லை எங்களுக்கு, இன்னும் கிடைக்காமல் இருக்குதுல்ல. ஒரு 52 கோடி ரூபாய்க்காக வந்து 23 வருஷம் போகிறாங்க. இந்தியாவில் வேறு எவனும் பண்ணிக்க மாட்டோம். 52 கோடி இன்றைக்கி அரசியல்வாதிகள் போனால் ஃப்ளைட்டில் பறக்கிறதுக்கு அதுக்கு இதுக்கும் பார்த்தோம்னா பல ஆயிரம் கோடி செலவு பண்ணுறானுங்க. கல்யாணமே 100 கோடி 200 கோடி செலவு பண்ணுறோம். 52 கோடி ரூபாய்க்காக 23 வருஷம் கர்நாடக ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, மறுபடியும் கர்நாடக ஹைகோர்ட்டு இன்னும் கேஸ் நடந்து 20 வருஷம் நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு விடிய காலமே இல்லை, எந்த முயற்சியும் ஒன்றும் கிடையாது. தொழிலாளிகள் பிள்ளைங்கள்லாம் வந்து பாதிக்கப்பட்டு இன்றைக்கி இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தா 78-80 கிலோமீட்டர் இன்றைக்கி கரெக்டாக 4 மணிக்கு தொழிலாளிங்க பசங்க வேலைக்கு போகிறாங்கன்னா மறுபடியும் நைட்டு தான் வராங்க. கடினமாக உழைப்பு அந்த கூலி ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ ஒரு மித்துன்னு நினைக்கிறேன் இது. நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு வதந்தியாக என்னென்னா, இங்கேருந்து மலையில் அடிச்சுட்டு போகிற தண்ணியை எடுத்து அலசினோம்னா அதில் கொஞ்சம் தங்கம் கிடைக்குது. நிச்சயமாக கிடைக்கும். அது அப்போ வதந்தி கிடையாது, வதந்தி இல்லை, உண்மை. நிறையா பண்ணிக்கிறேங்க. இந்த மண் இப்போ அடிச்சுட்டு போகிறீங்களா, அது அடிச்சுட்டு போனால் வந்து அதுதான் சொல்கிறீங்களே. இந்த தங்கம் இது எதுக்காக இதை பண்ணணும்னு கேட்டால், இப்போ இந்த மண் இப்போ வந்து கிரஷிங் கிடையாது. தங்க சொந்து எடுத்து அந்த கோர்ட்ஸில் வந்து கிரஷிங் பண்ணோம், கிரைண்டிங் பண்ணோம், எல்லாமே பண்ணோம், ஃபீல்பை பண்ணோம். அது இங்கே அப்படி கிடையாது, இது பூமியில் இருக்குது. இது எடுத்து கொஞ்சம் பேசனில் போட்டு தண்ணி போட்டு அலசின பண்ணால் கீழே வந்து கோல்டு வந்து ஹெவி பார்ட்டிக்கல் கனமானது, அது வந்து அப்படி கீழே செட்டில் ஆகும். மண்ணுக்கிற கீழே தனியாக போயிடும். இது எடுத்தால் கூட பண்ணுறாங்க. எப்படி நடக்குதுங்க. இங்கே மட்டும் இல்லை, எந்த பூமி இந்த தங்க சுரங்க பகுதி எங்கன்னா பாருங்கள், எந்த ட்ரைனேஜில் காவாவில் பாருங்கள், அங்கே ஒரு 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. வயிற்று பிழைப்புக்கு தேடுறது கிடையாது. அந்த மண்ணை வந்து எல்லாம் சேர்த்துட்டு எங்கே தண்ணி போகுது பார்த்தீங்களா, அங்கே போட்டு அலசி பார்த்தா 1 கிராம் 2 கிராம் கிடைக்கும். இன்றைக்கி பார்த்தோம்னா 1 கேஜி தங்கம் வந்து 65 லட்சம் ரூபா ஆகுது. 1 கிராம்னாலே எவ்வளோ சார்? சொல்கிறேன் நான், 1 கிராமில் 6,000 ரூபா ஆகுது. 24 கேரட்டுங்க. ஸோ அந்த மாதிரி நடக்குதுங்க. அதுக்கும் ஒரு பிஸ்னஸ், அதுவும் வந்து வட்டி பொழப்புக்காக அவங்க வந்து செய்கிறாங்க. அது நடக்குதுங்க. மிக்க நன்றி சார். நன்றி சார்.